சார் வணக்கம். ரொம்ப வருஷம் காத்திருந்த ஒரு சந்திப்பு. சர்ப்ரைஸாக வந்து இன்னைக்கு வந்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார் என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர். ஒரு 10 வருஷத்துக்கு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு நினைக்கிறேன். ஆனால் வந்து 10 வருஷத்துல வந்து இதுதான் வந்து 2வது சந்திப்பு, 3வது சந்திப்பு. அப்போ வந்து இந்த 10 வருஷம் வந்து நட்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃபீல் இல்லையா? 10 வருஷத்துல வந்து வெறும் 3 சந்திப்பு தான். அதுவும் இந்த 3வது சந்திப்பு கூட வந்து மற்றவங்களுக்காக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? கனவு மாதிரி இருக்கு. சரி சார், காலையில மெசேஜ் வந்துச்சு 2 மணிக்கு வருவாரு அப்படின்ட்டு. நிஜமா கனவா என்ன சொல்றதுன்னு தெரியல. தமிழ் பண்ண மாதிரி போயிட்டு அது கனவு நிஜமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ ஸ்ரீனிவாசன் சார் வந்து எனக்கு எப்படி அறிமுகம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஜெனியூனா பிஹேவ் பண்றதுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஜென்டில்மேனா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. எதுக்குமே வந்து டென்ஷன் ஆகாம இருக்கிறது. அப்ப வந்து என்னன்னா அப்படியே இந்த பாயிண்ட் வந்து நம்ம அப்படியே வரிசையா உச்சக்கட்ட கோபம் இருக்கும்போது கூட வந்து அந்த கோபத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு சாதாரணமா சிரிச்சுக்கிட்டே வந்து நார்மலுக்கு வர்றது எப்படி அப்படிங்கிற டெக்னாலஜி எல்லாம் வந்து நீங்க எங்க யாருக்கிட்ட ரிசீவ் பண்ணுங்க, மனசுக்கு போடுறது அப்படியே சொல்லுங்க. நீங்க கோபத்தை காமிக்க வேண்டிய இடத்துல காமிக்கிறீங்க. பட் வந்து இப்ப ஜெனரலா நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது தானே. என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லி கொடுத்தவங்க குழந்தைங்க மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னா கோபம் கம்மியாயிருக்கு. அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், பண்ண மாட்டேங்கிறான்னு திரும்ப சொல்லி கொடுக்கணும். அது பண்ணிட்டு சார் வந்து ஈரோடு தான் உங்களுக்கு ப்ராப்பரா? ஆமா, ஈரோடு உங்களுக்கு பள்ளி கல்வி ஈரோடு பேர் +10 வரைக்கும் நல்லா இருந்துச்சு. +1 வந்து காங்கிரஸ் முனிசிபல் ஸ்கூல் கருங்கல்பாளையம், அதுவும் ஈரோடு தான். ஆமா. இப்போ பள்ளிக்கூடத்தில் படிச்ச நண்பர்கள்லாம் இப்போ கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. 70 பேர் இருக்கிறாங்க. 70 பேர் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க எந்த வருஷம் முடிச்சீங்க? +2 1995. 95 10th, 97 வந்து 12th. 97ல வந்து 12th. இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கான்டாக்ட் தான் இருக்கீங்க. கெட் டுகெதர் அந்த மாதிரி எல்லாம் போறதுண்டா? எனக்காக ஒரு நாள் தான் நடந்துருக்கு. மேக்ஸிமம் அந்த கமிட்மெண்ட்டே பண்றதில்ல. அதனால எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா நான் போய் கலந்துருக்கேன். ஓகே சார், இப்போ நீங்க வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் துறையில வந்து ரொம்ப வருஷமா நீங்க இருக்கீங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த துறையை வந்து என்னுடைய தொழிலா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க எப்போ ஃபீல் பண்ணீங்க? 2000 +2 முடிச்சுட்டேன். ஒரு கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அன்பு சார் மாதிரி எனக்கு ஒரு முருகன் சார் ஒரு ரோல் மாடல் வருது. கேஸ் கம்பெனி அப்படி போயிட்டுனால கொஞ்சம் வருமானம் சொல்லி அப்படி போயிட்டு இருந்தேன். நம்பிக்கையில் ஃபிலிம் பிளானில் போட்டுருந்தாங்க. 20 வயசில் அந்த ரோல் கொடுத்து எனக்கு திடீர்னு தவறிட்டு முருகன் சார் இன்ன வரைக்கும் முருகன் சார் பற்றி பேசாத கிடையாது. அன்பு சார் மாதிரி முருகன் சார் அவரோட டிசிப்ளின் இதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. இந்த கஸ்டமர் கார்ட்ஸு இதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் பண்ண வேண்டிய வேலை. கேஸ் கம்பெனியில் அவர்கிட்ட இருந்து இந்த டிசிப்ளின் இந்த கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் கற்றுக்கிட்டாங்க. திடீர்னு இறந்துட்டாரு. வாழ்க்கையை தலைவர் பற்றி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது ஸ்ரீநாத் இன்ஸ்டியூட் டிப்ளமோ கோர்ஸ் 6 மாதம் நானும் பிளான் பண்ணிட்டாங்க. 2000 24 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு கற்றுக்கிட்டேன். நான் இந்த மாதிரி வீட்டில் டெக்னாலஜியில் கிடையாது. ஃபஸ்ட்டு பட்டாபட்டி காயரு, இந்த பெட்டி போட்டு முந்தாபலின்னு கை வச்சு பண்ணி இப்படி பண்ணி ஒரு 6 மாதம் ஆச்சு. கற்றுட்டு வந்து பண்ணேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். அது ஒன்றும் சரியாக வரல. ஒரு அம்மாவுக்கு நல்லா அப்படின்ட்டாங்க. ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இது ஆகாது, லேடிஸ்க்கு இது ஆகாதுன்னு முடிப்பாங்க. ஜென்ஸுக்கு பண்ணேன். எங்கள் மாமா ப்ரொஃபஸர் ஐயத்திக்கு டைரக்டர் அவருக்கு பண்ணி கொடுத்து அவருக்கு கொஞ்சம் சின்ன இடத்துக்கு ஒரு ஜக்கா போட்டு விட்டேன். ஓட்டை மற்றதெல்லாம் கரெக்டாக பண்ணி விட்டேன். காலேஜுக்கு போட்டு போயிட்டு வந்துட்டாரு. ஒரு பேர் இல்லை நல்லா பண்ண இவங்க மட்டும் தான் மிஸ்டேக்கு பண்ண முடியும். சரி லேடிஸ் பக்கம் போகலான்னா லேடிஸே போகலான்னு சொல்லிட்டு கார்மெண்ட் பண்ணேன். ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபேப்ரிக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி ஃபேப்ரிக் எடுத்து அதுக்கு கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பேக்கிங் பண்ணி பையத்தை. அப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் மாற்றணும். எக்ஸ்போர்ட்டில் ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு பெரிய லெவலில் ஒரு மிஷின் போட்டு பண்ணியிருக்கேன். யூஜிஸ்னு ஒர்க் பண்ணேன்.
எல்லாமே ஈரோடு தான். எல்லாமே இதுவரைக்கும் நீங்க பண்ண தொழில் சம்பந்தப்பட்ட எல்லாமே ஈரோடு சர்க்கிள்ல தான் பண்ணுவோம். ஒரு டர்னிங் பாயிண்ட் சிங்கப்பூர் ஈரோடு. அது கார்மெண்ட்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் பேமெண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. பேமெண்ட் டிலே ஆக உங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் வாங்கி நம்ம சம்பளம் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் கிரீன் ரோட்டிக்கு வாங்கி சம்பளம் கொடுக்குறோம். தென் ரோட்டிக்கு வாங்கி கண்டுபிடி கட்டுறோம். வாடகை கொடுக்குறாங்க. பேமெண்ட் அங்கே எக்ஸ்போர்ட்டில் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. வீக்லி ஒரு 40,000 எனக்கு தேவைப்படுது டர்ன். அதில் எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000. ஆனால் 35,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் லாப் ஆகிடும். ஒரு 3-4 months அப்புறம் கொஞ்சமாக அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறது அந்த மாதிரி அளவுக்கு கொஞ்சம் முடிச்சுட்டேன். 2005-6-7 முடிச்சுட்டேன். சரி இதுக்கு மேலே இருந்தால் நம்ம இதாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டேன். கார்மெண்ட்ஸ்னா என்ன ஐட்டம் நீங்க தயார் பண்ணிட்டு? ஷர்ட், ஜென்ஸ் ஷர்ட், இதெல்லாம் எல்லா சைஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. S2 WC வரைக்கும் எக்ஸ்போர்ட் வெரைட்டி. ஃபர்ஸ்ட் ஷோரூம் மெயின்டைன் ஷோரூம் பண்ணிட்டு கேரளா, திருவனந்தபுரம், கொச்சி, சரி கர்நாடகா, ஆந்திரா, விஜயவாடா, இவருக்கான பையன் இருக்கிறாங்க. ஒயிட் கலர் செக் எல்லாம் சீசன் டைம். அதுக்கு வந்து நீங்க மெட்டீரியல் எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க? மெட்டீரியல் வந்து பப்னா டெக்ஸ்டைல்ஸ் ஈரோடு. எல்லாமே ஆர்டர் கொடுத்தவங்களும் ஈரோடு. நான் அந்த டெக்ஸ்டைலோட சேர்த்து வந்தேன். அவர் வந்து பையர் அவங்கள்ட்ட இருக்கும். ஃபேப்ரிக் விற்கிறதுக்காக என்ன வச்சுப்பாங்க. அவங்க ஃபேப்ரிக் அவங்கள்ட்ட வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி சிவா கார்மெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க சர்ட் மேக் பண்ணி தருவாங்க. பையர் எனக்கு வந்து நாங்கள் பார்த்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேப்ரிக் விற்கிறவர் அவங்கள்ட்ட வந்து கேரளாக்காரங்க வந்து கேட்பாங்க, இங்கே யார் சர்ட் நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ரெஃபர் பண்ணும்போது எனக்கு யூனிட் இருக்குது, ஆல் ஸ்ட்ரென்த் இருக்குது, 20 பேர் இருக்கும்போது யூனிட் எங்கே போட்டுருக்கீங்க? சூரம்பட்டி வலசு. எத்தனை மிஷின் போட்டுருக்கீங்க? 20 மிஷின். ஜனவரி ஆஃபீஸ்கிட்ட மேனேஜராக நானும் கம்மி பண்ணிக்கிறேன். என்னன்னா இந்த பையருக்கு பெனிஃபிட்டு. இந்த பப்னா டெக்ஸ்டைல்ஸ் அவங்க ஃபேப்ரிக் சேல்ஸ் ஆகுது. இந்த கேரளாக்காரங்களுக்கு சர்ட்டு இதாகுது. அது இப்போ ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் எனக்கு யூஸ் ஆகுது. மற்றபடி எனக்கு தொழில் நடக்குது, எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வருமானம் இல்லை. கரண்ட் பில்லுக்கும் வாடகைக்கு சரியா போயிட்டு ஆளுங்களுக்கு ஒன்றும் குறையில்லை. ஆளுங்க வாரமான நல்ல சம்பளம் வாங்குறாங்க. சனிக்கிழமை என்னன்னாலும் நானும் பண்ண முடியும். 20 பேர்னா தைக்கிறவங்க மட்டும் 20 பேர். அதுக்கப்புறம் ஹெல்பர்ஸ் எல்லாம் சேர்த்து 30 வரும். ப்ராப்ளம் இல்லை. ஹெல்பர் அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா நானே உள்ள இறங்கி வேலை செய்யணும். 25 பேர் 25 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஒய்ஃப். இது நீங்கள் செஞ்ச வருஷம் எதுவும் சொன்னீங்க? 2002 2007 வரைக்கும். 2007லயே வந்து ஒரு பெரிய கார்மெண்ட் யூனிட் வந்து நீங்க 2007, அதாவது என்ன 17 வருஷத்துக்கு முன்னால. நான் கரெக்டாக ட்ராப் பண்ணது வந்து 07/07/07. ஓ டேட் அதை ட்ராப் பண்ணேன் நான் கார்மெண்ட்ஸ். நிறைய பேர் அது பண்ணிட்டாங்க. நான் அது வரைக்கும் பண்ணதே சாதனை பண்ணி இருந்துச்சு. கரண்ட் பில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ 2007 10,000 பண்ணி. சார் இப்போ நீங்கள் அந்த ஷர்ட் வந்து தயார் பண்ணப்போ எப்படி ஸ்டாண்டர்டான சைஸஸ் மட்டும்தான் பண்ணீங்களா இல்லை வந்து எல்லா அவங்க ஃபேப்ரிக் கொடுக்கும்போது சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து அந்த எஸ்ஐஸில் ஃபேப்ரிக் இத்தனை மீட்டருக்கு கொடுக்குற கன்செப்ஷன் கொடுக்கும்போது எஸ்ஐஸில் எத்தனை பீஸ் வேணும், எல்ல எவ்வளோ வேணும், எக்ஸ்எல் எவ்வளோ வேணும், டபுள் எக்ஸ்எல் அவங்க ஊரில் டிமாண்ட் போட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு எது ஓட்டணும். அது இல்லாமல் போன தடவை நான் பண்ணி கொடுத்தது எது ஸ்டாக் அவங்களுக்கு அதிகமாக நின்று போச்சுன்னா இந்த தடவை அது கட்டிங் போடுறதுக்கு கட்டிங் மாஸ்டர் தனியாக கட்டிங் ஒர்க் நீங்களே பண்ணிட்டு. ஆமாம், மொத்தம் 20 மிஷின். ஆமாம். நிறைய டெக்னிக்கை நிறைய யூஸ் பண்ணுவேன். பின்னிங் போகிறதுக்கு ஆள் வேணும், 2 பேர் வேணும். நான் ஒரே ஆளே பண்ணுவேன். அது எப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து மடிகார் இந்த பின்னிங் அந்த 1 சென்டிமீட்டர் வச்சு பண்ணுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து நேம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. 2 பேர் போட வேண்டியதான். நான் நைட்டு உட்காந்து பின்னிங் போட்டு எடுத்து மடிச்சு போட்டு பேக்கிங் போட்டு எப்படி ஷர்ட் வந்து நீங்க கட் பண்ணும்போது சார் அது எப்படி சிங்கிள் பீஸா கட் பண்ணுவீங்களா இல்லை 4 ஷர்ட்? நான் இப்போ இருக்கிற ஃபீல்டு டோட்டலாக வேற. நான் அப்போ பண்ணது வந்து அப்படியே எவ்வளோ என்னோட கட்டிங் மிஷின் எவ்வளோ கெப்பாசிட்டியோ அப்படி பண்ணுவோம். கையினா கை மட்டும் தனியாக. ஆமாம், ஆமாம். பாடினா பாடி மட்டும். லே இப்போ 100 சென்டிமீட்டர் போடுறேன்னே அதை போட்டு லேவ் எடுத்து அப்படியே ஒரு 100 பீஸ் அடிக்கி 50 பீஸ் போட்டோம்னா இதில் அப்படி பேக்கிங் ஸ்லீவிங்க இந்த இப்படி எடுத்து அப்படி மிஷின் கட்டிங் மிஷின் 50 ஷர்ட்னா 50 ஷர்ட் வந்து ஒன்றா கட் பண்ணிக்கலாம். பட்டன் பிடிக்கிறதான மிஷினா இது 50 ஷர்ட் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் அசாட்டிங் சொல்லுவாங்க. அசாட் பண்ணுறது அந்த கரெக்டாக அந்த செக்குடு தனித்தனியாக ஒட்டுக்க வச்சு வெட்டுறேன். அது கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுக்கணும். அசாட் பண்ணி
ஆளுக்கு ஒரு பீஸ் ஒரு செட் ஃபுல்லா கொடுத்துருவீங்க, பாடி ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருவீங்க, காலர் எல்லாம். ஆமாம், 10 பேர் கொடுக்கும்போது அவங்க ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி போட்டதுக்கப்புறம் காஜா கட்டணும். வந்து செப்பரேட் ஆள் வெளியே 3 பேர் பசங்க சேர்த்து பண்ணாங்க சர்வீஸ்க்கு பேர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒருத்தன், காஜாவுக்குன்னு ஒருத்தன், பட்டன் அடிக்கிறதுக்கு ஒருத்தன், மார்க் பண்ண ஒருத்தன், 4 பேர் பார்ட்னராக போட ஆரம்பிச்சாங்க. இங்கே வந்து எடுத்து போவோம், ரெடி ஆயிடுச்சு, ஒரு பீஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா எடுத்து போவோம். எடுத்துகிட்டு போய் காஜா அடிச்சதுக்கப்புறம் அது மார்க் பண்ணதுக்கப்புறம் பட்டன் அடிப்பாங்க. காஜா அடிச்சுட்டு பட்டன் அடிக்கும், பட்டன் அடிச்சதுக்கப்புறம் கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேலை ட்ரிம்மிங் பண்ணி க்ளீன் பண்ணி பட்டன் போட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஷர்ட்டும் தனித்தனியாக பேக் 17 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் பெரிய அளவில் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் எப்படி வந்து நீங்கள் அந்த கார்மெண்ட்ஸ்ல இருந்து வெளியே வந்து அடுத்த டிராவல் எப்படி சொல்றீங்க? அதுக்கப்புறம் எப்படி அந்த பின்னடைவை வந்து எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் பின்னடைவு என்ன பண்ணேன்னா பார்த்தேன். வந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் இப்போ சொல்றது இப்போ 2007 இப்படி இருந்துக்கிறீங்கன்னு சொல்லும்போது என்னோட ரிலேஷன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் வந்தாடா பாடுறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நான் பின்னாடி ஆகும்போது பார்த்தா டேய் அவன் அவ்வளோதான் அப்படிங்கிறதான் பேசிட்டு யாரும் கை கொடுத்தோ சப்போர்ட் பண்ணுறது யாருமே இல்லை. கொஞ்சம் டெவலப் ஆகும்போது கொடுத்தாங்க, கொஞ்சம் டவுன் ஆகும்போது பண்ண மாட்டேங்கிறாங்க. டெவலப் ஆகும்போது வந்துட்டு வளர்க்கலாம் அப்படின்னு தெரியும்போது பார்த்தீங்கன்னா அவங்களே தானாக வந்தால் வெட்டி வேணுமா எப்படி வேணுமா எல்லாம் சொன்னாங்க. பர்டிகுலராக வந்துட்டு நீங்கள் அந்த யூனிட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு அது க்ளோசிங் டேன்னு ஒன்று வந்திருக்கும். 07 மறக்க முடியாத ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில். அது அன்னைக்கு வந்து உங்களுடைய மனநிலை உண்மையா எப்படி இருந்தது? அடுத்து அந்த டைம்ல வந்து நீங்க எப்படி அடுத்த வாழ்க்கையை வந்து அப்படி அடுத்தது எப்படி நகர்த்துறதுங்கிறத வந்துட்டு எப்படி அந்த டைம்ல உங்க ரொம்ப அருகில இருந்து உங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்தது? நீங்க செல்ஃபாவே மேனேஜ் பண்ணீங்களா? யாருமே நானே என்ன பண்ணேன்னா இதுக்கப்புறம் மைனஸ் போயிட்டு இருக்கு. அதாவது எல்லாத்துக்கும் ஓகே சம்பளம் கொடுத்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். வர பேமெண்ட் நாங்கள் 40,000 வரணும், 40,000 கடன் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 45,000 கடன் ஆயிடுச்சு. அந்த வர பேமெண்ட் 35,000 இப்படி ஒரு அப்ரோச்மெண்ட்டாக சொல்கிறேன். அங்கே வர வெளியே நிலுவைத் தொகை கம்மியாகிட்டே இருக்குது, எனக்கு கடன் தொகை அதிகமாக இது இப்படியே போயிட்டு இருந்தால் நான் ஆகிடுன்னு சொல்லிட்டு மிஷன்லாம் எடுத்து டாப் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லா ஆளுங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி வச்சுட்டு மிஷன் அவங்களுக்கே கூட எடுத்து கொடுத்து யாராவது வீட்டில் யூஸ் பண்ணாலும் பண்ணி கொடுத்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு ஒரு 4 மிஷின் எடுத்து என் தம்பி எடுத்துக்கணும். அவன் சொல்கிறது மட்டும் தான் செய்வான், சுயமாக இது பண்ண மாட்டான். அப்போ அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணான்னா, நான் கம்பெனி பேரில் சொல்லலை, அந்த கம்பெனி பேமெண்ட்டை பெண்டிங் வச்சாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. வளரக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் பண்ணிக்குவாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் அவனோட ரேட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு. ஓகே சார், இப்போ பேமெண்ட் வந்து ட்ராப் ஆச்சு, அதனால தான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றீங்க. பேமெண்ட்டை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக என்ன உங்கள் ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்ததா இல்லை வேற ஏதாவது ரீசன்? என்ன பேமெண்ட் வந்து நிறுத்தி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கும் இல்லையா? காரணம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம வளர்ச்சியில அண்ணன் 2 பேர் இருந்தாங்க. அவர் மூத்தவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தயாரிப்பில் எந்த குறையும் இல்லை, அதுல தயாரிப்பில் எந்த குறையும் இல்லை. ஒரு ப்ராடக்ட்டை தயார் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி வந்து அது நின்றுச்சுங்கிறது கிடையாது. உங்களோட வளர்ச்சியை வந்து நிறுத்தணுங்கிறது தான் அது இருக்கணும். இது வந்து மிக ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர் இருக்கும்போது சப்போர்ட் இருந்துச்சு. அவர் பெரியவர் இறந்துட்டாரு, சின்னவர் வந்து பேமெண்ட் பண்ணால் சின்ன அமௌண்ட் தான் 3,000 சொல்லுவாங்க. 20 பேர் அது 20,000 வருஷம் 20,000 வாரம் 40,000 சம்பளம். 2007 வந்து இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அதுல டிராபேக் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரியான விஷயம். 2024 வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 17 வருஷத்துக்கு முன்னால வந்து நீங்க இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி நடத்தி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் ஒரு கட்டத்துல வந்து அதை டிராப் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்து மறுபடியும் வந்து சர்வைவல் ஆகி நீங்க வந்து மேல வந்துருக்கீங்கன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே சார், இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுடைய லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் தான் இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஃபீல்டே வேண்டாம், ஸ்டிச்சிங்கே வேண்டாம் படிக்க ஜாபுக்கு போயிட்டீங்க. முதல்ல கை ரொம்ப அற்புதமான ஒரு பிடிப்பு பண்ணிட்டு இருந்தேன். அது இடையில கொஞ்சம் சொல்லவே தெரியும். அது ஜாபுக்கு போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டே வேண்டாம், ஸ்டிச்சிங் இல்லை, அது சாதாரண விஷயம் இல்லை சார். அதாவது வந்து ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியுடைய மேனேஜிங் டைரக்டரா வந்து நீங்க இருந்துட்டு ஒரு கட்டத்துல வந்து அது வந்து கம்ப்ளீட்டா டிராப் அவுட் ஆன பிறகு மனசு வந்து உடஞ்சு போயிடும். அதாவது நில குறைஞ்சு போயிடுவாங்க. ஒரு
சென்சிட்டிவான ஒரு தருணத்துல, எமோஷனலான தருணத்துல சரியான முடிவு எடுக்க முடியாது. ஆனா அந்த தருணத்துல கூட வந்துட்டு சரி 20 பேர் 25 பேருக்கு வேலை கொடுத்த நீங்க வேலைக்கு போகணும்னு நீங்க எடுத்த முடிவு வந்து சாதாரண முடிவு. அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முடிவு. மறுபடியும் 0 ஸ்டார்ட் பண்றீங்க. ஆமா, ஜாயின் பண்ணி விட்டாரு. மேரேஜுக்கு அப்புறம் ஜாப் பர்மனண்டாக டிசி கார்பரேஷன் லாஜிஸ்டிக் கம்பெனி. அது பர்மனண்டாக அது வேலையை விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அது காரணமாக அது ஸ்டடி மெடிக்கல் செலவு இது மாதிரி கரெக்டாக போயிட்டு இருந்தேன், ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தேன். இந்த வேலையை விடுற வேலை வந்துச்சு. பண்ணிட்டு அவளை காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் இது எப்படி மறுபடியும் இந்த ஃபீல்டுக்குள்ள வருவாங்கன்னா ஜாப்பும் விட்டேன். கார்மெண்ட்ஸையும் தம்பி கையில் ஒப்படைச்சிட்டேன். எதுவுமே இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கும்போது என்னமோ ஒரு இதில் ஒரு சிங்கப்பூருக்கு 10 ரூபா செலவு இல்லாமல் நமக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. வாங்க அப்படின்னு. என்னன்னா ஒரு பாஸ்போர்ட் இல்லை, இது இல்லை, சிங்கப்பூர் கிளம்புறீங்க அப்படின்னா சிங்கப்பூர் கிளம்புற ஒரு வாய்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு. இதுதான் மிராக்கிள்னு சொல்றது. லைஃப்ல வந்து அடுத்த நொடி என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அமௌண்ட் கூட இல்லை, பாஸ்போர்ட் டிக்கெட்டுக்கு காசு. அது மாதிரி ஒரு கிடைச்சிச்சு. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உலகத்திலேயே நம்பர் 1 ஏர்லைன்ஸ். ஆமா, அதே எனக்கு தெரியல. சரி சரி சரி. ஃப்ளைட்டு தான் இருக்குன்னு நினைச்சேன். நாங்கள் போய் அவங்க சொன்னாங்க, நீ வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அதில் இது பாஸ்போர்ட். எதுக்காக நீங்க சிங்கப்பூர் என்ன வேலைக்காக போறீங்களா? ஜாபுக்காக போறீங்க? ஜாப் பண்ணா டைட்டு வந்து நாங்கள் எது வேணாலும் 2000 முடிவு பண்ணணும். லேடிஸ் டிசைனரி நீங்கள் பண்ணணும். நம்ம டெக்னிக் பண்ணிட்டு பண்ணலாம். பார்த்தா அது சிங்கப்பூர்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே முடிச்சு போச்சு. ஓகே, நம்மளோட ஸ்டைலு, நம்மளோட ஃபிட்டிங்கு, நம்மளோட ஃபினிஷிங் வந்து அவங்க ரொம்ப அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தானே அது. அது நமக்கே தெரியாம இருந்துருக்குது. நான் லேடிஸ் வேணா ஜென்ஸ் கேட்டு போனா ஜென்ஸ்ல வந்து இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. ஜென்ஸ்ல ஆர்டர் லைன்ல போகிறது பெஸ்ட்டு. ஆனால் ஆர்டர் லைன்ங்கிறது சீசன் ஒர்க் மாதிரி இருக்குது. கார்மெண்ட்ங்கிறது இப்போ ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணுறது. எக்ஸ்போர்ட் பண்ணால் இங்கே லோக்கல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. மேரேஜுக்கு அப்புறம் வந்து நீங்கள் சிங்கப்பூர் போறீங்க. அதில் போய் லேடிஸ் ஸ்டிச்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படி ஷாப் மாதிரி போட்டுருந்தீங்களா? இல்லை, அவங்க தான் ஒர்க்கு இருக்கும். அங்கேயும் ஜாபுக்கு போறீங்க? ஜாபுக்கு போறீங்க. சாப்பிட்றதும் போயிட்டு அங்கே அப்பெல்லாம் உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்தது? உண்மையாலுமே வந்து ஒரு அதாவது சிங்கப்பூர் போறதுங்கிறது வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயம். அங்க போய் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இதுல பழைய மெமரி எல்லாம் உங்களுக்கு வந்து ரீவைண்ட் ஆயிருக்குமே. இந்த கவர்மெண்ட்ஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ண அதான் சொல்றாங்க. கவர்மெண்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு 10 பேர் ஒரு ஆளா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அப்ப அது எப்படி உங்களுக்கு ரீவைண்ட் ஆகிட்டே இருந்தது? அப்ப எப்படி அது வந்து எப்படி நீங்க மீண்டும் வெளியே வந்தீங்க? அப்போ அந்த சமயத்துல இதோட வேற ஒரு ஸ்ரீனிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த கவலை அதோட தான் போனேன். நான் முடிச்சுட்டு போனேன். அர்ஜுனும் வந்து என்னை விட்டுட்டு ஸ்விம்மிங் பூல் விட்டுட்டு அவனுக்கு தான் ஏன்னா குழந்தைய இருக்கும்போது அவளுக்கு சொல்லல. அவனுக்கு போயிருக்கிறேன், இங்கே போயிருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றி கூட்டிட்டு வரேன். இவன் நான் வந்துட்டு உடனே கிளம்பிட்டேன். சிங்கப்பூர் கிளம்பிட்டேன்னாட்டி டேடி இங்கே ஏரோப்ளைன்ல போனாலும் ஏசப்பா அப்படி கேட்கற அளவு இருந்துச்சு. என்னை விட்டுட்டு இருக்கல என்னால. ஆனா நான் சக்சஸ் பண்ணிட்டு வந்தேன். அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்து 2 மாசம் 2 மாசம் டூரிஸ்ட் விசா. ஓகே, ஃபர்ஸ்ட் அது நான் டெமோ நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் பண்றது. அதில் சக்சஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் 2 வருஷம் அக்ரிமெண்ட். சிங்கப்பூர்ல நீங்க ஒர்க் பண்ணது ஆட்டோமேட்டிக் மிஷினா? டெய்லரிங் மிஷின்? ஆமா, இது ஆட்டோமேட்டிக். நீங்க அதாவது ஸ்கெட்ச் பண்ணு. ஆமா, இப்போ வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்கெட்ச் பண்ணு. மறுபடியும் வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குது. அர்த்தம் பண்ணிக்கிறாங்க, இருக்க முடியல. நம்மளால எவ்வளவு முடியுதோ இதே பண்ணிக்கலாம். சிங்கப்பூர் போனதுனால எனக்கு என்ன யூஸ்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. அது சம்பாதிச்ச இது கவலைகள் இதெல்லாம் விட தெரிஞ்சிருந்தது இதெல்லாம் விட அங்க இருக்க டெக்னிக்கல் கற்றுக்கணும். பிரின்சஸ் கட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேட் வச்சு பிரின்சஸ் வச்சு பண்ணுவாங்க. அந்த இதை வந்து நான் இங்கே நம்ம ஈரோட்டில் வந்து நம்ம கஸ்டமர் சொல்லி தான் எனக்கு தெரியும். பிரின்சஸ் கட்டு உங்களை விட்டு ஆள் இல்லைண்ணா
முனிசிபலிக்காக இது சொல்லலாம் எல்லாமே ஒர்க்கிங் முனிசிபல் ஜெர்மன்லேருந்து ப்ரொஃபஸர் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஒர்க்கிங்கோட எல்லா காலேஜ் படிக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அந்த நம்ம ஃபிட்டிங்கை விருப்பத்துக்கு காரணம் என்னன்னா நான் வந்து கற்றுக்கிட்டது. சிங்கப்பூர்ல இருந்து நீங்க ரிட்டர்ன் வந்ததும் ஷாப் போட்டு வச்சிருக்கீங்க? இல்லை வந்துட்டு நான் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி, வந்தவொடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணல? 2015 அதுக்கப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட் அந்த லைன்லேயே தான் சுற்றிட்டு இருந்தேன் நான். சரி சரி. எப்படி சொல்றதுன்னா விடாமல் கஸ்டமர்ஸ் தான் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. அந்த பழைய பாதிப்பு இன்ஸ்டாகிராம் விட்டு வராது. ஆனால் நம்ம கஸ்டமர் தான் காரணம். இது போட்டு கொடுங்க. நீங்க அங்கிருந்து வந்த பிறகும் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணல ஷாப்? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாப்ஸ் தான் போயிட்டு? ஆமாம், ஜாப்ஸ் தான் போயிட்டு. ஆமாம், கவர்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு. கொஞ்சம் யோசனையாகவே இருந்துச்சு. எதுனாலும் கார்மெண்ட்ஸ் அடிவாங்கி சொன்னாங்க. அதுல இருந்து எதுவுமே சொந்தமாக பண்ணுறதுனா கொஞ்சம் யோசனை. ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுனா கூட யோசனை பண்ணுவோம். ஒரு பார்ட்டிஷன் போட்டு பண்ணணுமா தேவையா நான் அப்போ பண்ணிட்டேன். 2006 ஒரு வீடு கட்டலான்னு ஒரு சென்ட் இடம் வச்சிருக்கேன். வீடு கட்டலான்னு வச்சிருக்கேன். அமௌண்ட் எடுத்து மிஷின் வாங்க ஜிஎஸ்டியோட 1,15,000 10 மிஷின். அதே கேப்பில் ஒரு 10 மாதத்துல மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த 2,30,000 நான் அப்போ இந்த பிஸ்னஸும் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஒரு வீடு ஆயிடுச்சு. அது பண்ணி லாஸ் ஆகிறதுனால எதுனாலும் ஒரு பெண் வாங்குறதுனால ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுனா அப்போ எப்போ நீங்கள் இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டிச்சிங் பண்ணது நம்ம கஸ்டமர் தான் வீட்டில் இருக்கும்போதே வந்து எனக்கு பண்ணி கொடுங்க குவாலிட்டி ஆஃப் ஸ்டிச்சிங் உங்கள்கிட்ட மறுபடியும் அப்ரோச் பண்ணுறாங்க. ரொம்ப மாட்டேங்கிறாங்க. ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு. அப்புறமாட்டி வந்து சரி ஆமாம் இல்லை என் மைண்டில் அப்படி இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். கடை போட்டு இந்த வருஷம் நீங்கள் மறுபடியும் கடை போட்டு 2016 2007 வந்து முடிஞ்ச ஒரு அத்தியாயம் மறுபடியும் 2016 வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2017 ஜனவரி 22 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் லான்ச் ஆகுறீங்க. அப்ப எப்படி இருந்தது உங்க மனநிலை? அந்த 2007 கடைசி நாள் இருந்த மனநிலைக்கும் 2017 வந்து நீங்க ஷாப் ஓபன் பண்ண முதல் நாள் இருந்த மனநிலைக்கும் ஒரு பெரிய டிராவல். நீங்க வந்து நீங்க அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனீங்க, கவர்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணீங்க, மறுபடியும் வந்து விடாப்படியா வந்து உங்க சொந்த பிசினஸ் நீங்க காலேஜ் எடுத்து வச்சிட்டீங்க. அன்னைக்கு பர்டிகுலர் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டே யோசனையா இருந்தது. எப்படி இருந்ததுன்னா இதை நான் இப்போ பண்ணதுக்கு நான் அப்போ பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் அகலக்கால் இஷ்டமோ அப்படின்னு யோசிச்சீங்களா? இப்ப என்னால என்ன முடியுமோ அதை பண்றேன், அதை அப்ப நான் பண்ண விட்டுட்டேனே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களா? அந்த கஸ்டமர் நான் ஃபர்ஸ்ட் தச்சேன் ஒரு தவறி எனக்கு சமைச்சு அந்த ஆயாவுக்கு மட்டும் நான் தோசை வைக்காம இருந்தேன். நான் அப்போ கண்டினியூ பண்ணியிருக்கேன். அந்த ஆயா வந்து சொல்லியே அப்படின்னா எனக்கு ஒரு இதாகி போச்சு. ஆனா நான் இங்க தைக்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் காயத்ரிக்கு தைக்கும் போது ஒருத்தவங்களுக்கு ஒரு காயத்ரிக்கு ஸ்டிச் பண்ணி நான் ஸ்டிச் பண்றேன். போய் சொல்றதுனால தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க அது அவங்களுக்கு வந்து புடவை கடை தெரியாது. அவங்க கசினா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க புடவை கட்டி ப்ளவுஸ் எதிரி ஸ்டிச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சீனிவாசன் அவங்க வராங்க. அவங்க மூலியமா அவங்க வராங்க. அப்படியே ஆகிட்டு வருதுங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் நம்ம பொண்ணே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தேன். கல்யாணத்துக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் நான் ஏன் அப்போ விட்டுட்டு இப்போ இது எங்கேயோ என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆமாம், இப்போ வரைக்கும் ஆகிட்டு நம்ம வந்து அப்படியே கிராஜுவலா எதுனாலும் யோசிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டு அவசரப்படுறது இல்லை. யோசிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அப்படி பண்ணுறேன். அப்புறம் மற்ற அப்டேட் வெளி உலகம் எனக்கு தெரியல. வெளி உலகம் அதெல்லாம் வந்து அன்பு சார் மாதிரி லட்சுமி இந்த மாதிரி குரூப்ல அவ்வளோதான் எனக்கு நாலேஜ். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னாலும் மேக்ஸிமம் அதிகமாக என்னால் போக முடியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அவங்க சந்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஸ்டிச்சிங் வருவாங்க. அவங்க ஒய்ஃப் ஸ்டிச்சிங் வருவாங்க. இப்போ வந்து ஒரு 10 வருஷமா வந்து நான் கூட ட்ராவல் பண்ணிக்கிறேன். நான் வந்து உங்ககிட்ட வந்து கேஷ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை, மனசுக்குள்ள வந்து உத்வேகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டி எப்பவுமே கொடுத்துட்டு வர்றீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா மனுஷனா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எல்லா ஹேபிட்டும் இருக்க தான் செய்யும். சம்டைம்ஸ் வந்து ஒரு பாட்டு கேட்பாங்க, ஒரு சினிமாவுக்கு போவாங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ குரூப்ல கூட வந்து இப்போ நம்ம குரூப்ல கூட நீங்க ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு மெசேஜ் வந்துட்டு ஒரு கிராஸ் லைன் வந்துட்டு இமீடியட்டா வந்து நீங்க அதுக்கு ரெஃபர் பண்றீங்க. நம்ம குரூப்புக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து செட் ஆகாது, தயவு செய்து தவிர்த்துருங்க. அப்ப அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து உங்க கூட மெச்சாயிருக்கு? ஏன்னா ஆர்டிபிஷியல் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் நம்ம வந்து அதை பத்தி பேசுறதுங்கிறது கரெக்ட். இப்ப 10 வருஷமா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க இதை தவிர வேற எதுவுமே பேசுனது இல்லை. சார் நான் இப்போ கொஞ்சம் அமௌண்ட் ஷார்டேஜ் இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எதுவும் அமௌண்ட் வரல. அப்படியே யோசனை பண்ணி உட்காந்துட்டு இருப்பேன். அன்பு சார் வந்து தொடர்ந்து அந்த நலவாழ்வு முடியும். அது பார்க்கும்போது அப்படியே ஆச்சா அவ்வளோதான். நான் என்னமோ எனக்கு அது சுட்டாகிற மாதிரியே வரும். இன்னைக்கு இருக்கிற மனநிலைக்கு உங்களோட நலவாழ்வியலோட தட்டோட அதனால அது இன்னைக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, எனக்கு அது தன்னம்பிக்கையா இருக்கு, சூட்டா இருக்குதுங்கிறது அப்படியே எனக்கு பழகி போச்சுங்க. நல்லா இருக்கும்போது இதாக இருக்கும்போது அதை கொஞ்சம் உரம் ஏற்றிக்கிற மாதிரி தன்னம்பிக்கை பதவி வந்து எனக்கு உரம் ஏற்றிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அதை அப்படியே பண்ண குழந்தைங்களை பத்தி சொல்லுங்க. அர்ஜுன் 2010 பிறந்தவன், 10th படிக்கிறான். 14 வயசு 15. சிலம்பம் சாம்பியன் நேஷனல் லெவலில் சிலம்பம் சாம்பியன் போஸ்ட்லாம் போட்டிருக்கீங்க, பார்த்துருக்கேன், நான் வீடியோவும் போட்டிருக்கீங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. நேஷனல் லெவலில் 1 ஜெயிச்சிருக்கிறான், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 4 பண்ணியிருக்கான், அப்புறம் ஸ்டேட் லெவலில் எல்லாம் பண்ணியிருக்கான். ஃபியூவில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் 3 கொஞ்சம் மேக்ஸில் வந்து மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷன் லைஃப்ல வந்து உங்களுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு பக்கம் இருந்துட்டே இருந்தாலும் குழந்தைங்கன்னு வர்றப்ப அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கண்டிப்பா இருக்காது. இந்த மாதிரி வந்து உங்க பையன் வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து சக்சஸ் பண்ணும் போதும் வந்து பிறந்த நாள் நமக்கு நல்லா ஞாபகம். அன்னையில இருந்து இன்னைக்கு 15 வயசு ஆயிடுச்சிருங்க. இந்த 15 வருஷமா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க வந்து செதுக்கி அப்பாவும் அம்மாவும் இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துருக்கீங்க. இப்ப சிலம்பம்ல வந்து அவன் சாம்பியன் அப்படின்னு சொல்லும் போது அந்த உணர்வு, இயற்கையான உணர்வு வந்து வெளிப்படுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்லா கொண்டு வந்துருக்கு. உங்க பையன் வந்து நல்லா கொண்டு வந்திருக்கீங்க. பொண்ணு சங்கீதா 4th படிக்கிறாங்க. சரி ஒன்றும் பண்ண மாட்டான். அண்ணன் ஏதாவது மெடல் ஜெயிச்சு வாங்கிட்டு வந்தானா இவங்க போட்டு வச்சுட்டு செல்ஃபி எடுத்து அது குழந்தைங்களுக்கே உண்டான ஒரு சுபாவம் தான். சரி, அண்ணனுடைய வெற்றி அவருடைய வெற்றி தான், பையனுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி தான். ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஏதாவது போயிட்டு வர சமயம் கண்டிப்பா போய் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஆனா இல்லைடியே நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட்டுக்கே ஜெயிச்சு வாங்கிட்டு வரேன் போவான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரதி ஃபேஷன் டெக் கடைசியாக வந்து நம்ம சப்ஜெக்ட் ஒரு 10 வருஷமா வந்து, அதாவது நம்மளுடைய முதல் இணைப்புங்கிறது அதுதான். வந்து ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு நண்பர் முகநூல் வாயிலாக வந்து அறிமுகம் ஆகுறீங்க. பதிவுகள் வாயிலாக தான் வந்து கருத்து பெரியமாற்றங்கள் 10 வருஷங்கிறது வந்துட்டு ஒரு டெக்கேட் தான். அது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. 10 வருஷமா வந்து ஒரே மனநிலையில ஒரே கான்செப்டோட ஒரே இதில் வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த 10 வருஷமா வந்து பாரதி ஃபேஷன் டெக் அப்படிங்கிற ஒரு முகநூல் பக்கம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உணர்வுகள் வந்து? அதான் சார் நலவாழ்வியல், அப்புறம் ஃபேப்ரிக் டிசைன்ங்கிறது அந்த இது மூலியமாக ஃபேஷன் டிசைன் தெரியும். ஃபேப்ரிக் இது முன்னாடி ஸ்டேஜ் என்ன அது வந்து பாதி ஃபேஷன் டெக்கு தான். பாதி டைனிங் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கே வருது, எனக்கு சாரி வருது அப்படின்னா அது எப்படி ஆகிட்டு வருதுங்கிறதுக்கு ஒரு முன்னாடி அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது. அதை பற்றின ஒரு நாலேஜ் வருது. அது வந்து ஃபுல்லாக இது ஃபேப்ரிக் அது தெரிஞ்சுக்கேன். அப்புறம் நான் 2017 நானும் உங்கள்கிட்ட டவுட்டில் கேட்டுக்கிறேன் சார், இந்த ஃபேப்ரிக் எவ்வளோங்கிறது. அந்த அயன் டிஸ்கோ டான்ஸ் பாட்டுக்கு ஸ்கூலில் நான் இது ஆர்டர் எடுத்துருக்கிறேன் சார், அதை எப்படி சார் டிசைன் பண்ணுறது நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அதுக்கு வந்து பதிவாக நீங்கள் பாரதி ஃபேஷன் டெக் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இன்னும் நிஜமா ஒரு உருவம் கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே வந்து அது கற்பனையில இருக்கக்கூடிய ஒரு உருவம் தான். அதை நிஜமாக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை வந்து நம்ம எல்லாம் இப்ப சேர்ந்து எடுத்திருக்கோம். பட் அந்த கற்பனை உருவத்திலேயே வந்துட்டு ஒரு 10 வருஷமான நட்பு அப்படிங்கிறது வந்து அது வந்து எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃபீல். அது இப்போ நான் வந்து இந்த இன்டர்வியூ இன்னைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து உங்ககிட்ட நான் எடுப்பேன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயமா எனக்கு தெரியாது. எனக்கு இப்படி ஒரு நண்பர் கிடைப்பாரு
அவர்கிட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு தொழில் சம்பந்தமாகவும் ஒரு நட்பு ரீதியாகவும் ஒரு பர்சனலா வந்து அவர் ஷாப்புக்கே போய் நான் ஒரு இன்டர்வியூ எடுப்பேன்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது. நிச்சயமா வந்து இது ஒரு ப்ரௌட் மூமெண்டா வந்து நான் ஃபீல் பண்ணுவேன் சார். உங்க பொண்ணு சம்யுக்தா மேரேஜுக்கு முன்னாடி கூட சார் ஈரோடு கும்பலப்பாளையம் தான் சார் நீங்க ஈரோடு வாங்க சார், கண்டிப்பா வரேன் சார், கண்டிப்பா வரேன் சார். நான் சொன்னது வந்து 2017 தான் இங்கே ஆரம்பிச்சு சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த போர்டு நான் இங்க வச்சிருக்கிறேன், இப்படி வச்சிருக்கிறேன், இந்த டிசைன் பண்ணியிருக்கிறேன்னா அது காரணம் நீங்க தான். ஆமா ஆமா, நீங்க வந்து அப்ப கேட்டீங்க எப்படி நான் ஃபிளக்ஸ் என்ன கொண்டு போறது, ஆக்ட்ரஸ் வைக்கிறதா, இது வைக்கிறதா, இந்த மாதிரி ஒரு உங்க பொண்ணு நல்லா உங்க பொண்ணுக்கு மேல இன்னொரு மாடல் என்ன, நீங்க டெஃபினட்டா உங்க பொண்ணை வந்து சூஸ் பண்ணுங்க. அவளை வந்து ஒரு மாடலா வந்து நீங்க வந்து அது வந்து உணர்வுபூர்வமா வந்து உங்களை வந்து உபயோகப்படுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னது தான் நீங்க ஆகும். அது பண்ணது 2017 அப்புறம் அதுல இருந்து நாங்கள் ஆக்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றது ஆரம்பத்தில் பண்ணல, இப்போ பண்ணல. இப்போ நம்ம கஸ்டமர் பொண்ணுங்க ஸ்டிச் பண்றாங்க, அவங்கள்ட்ட அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குடும்பத்துல பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களோட ஃபோட்டோவை நம்ம இமீடியட்லி இதுக்கு டிசைன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஐடியா வந்து அவங்க சார் தந்துவது இல்லை, அது நேச்சுரலான ஒரு ஃபீல் தான். இப்போ நம்ம யார்கிட்ட பழகிறோம், அவங்களுடைய உணர்வுகள் என்ன, அவங்களுடைய என்ன அலைகள் வந்து எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படுத்துறோம். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 வருஷ பயணத்துக்கு பிறகு மாருதி ஃபேஷன் டெக் அப்படிங்கிற ஒரு முகநூல் பக்கம் அடுத்த கட்டத்துக்கு டிராவல் ஆகிறதுக்கு எல்லா விதத்திலையுமே வந்து தயாராகிடுச்சு. அதுக்கு முன்னோட்டமா வந்து பாத்தீங்கன்னா பாரதி ஃபேஷன் டெக் வாட்ஸ்அப் காலேஜ், நிஜத்துல வந்து நம்ம நிறைய காலேஜ் பார்த்துருப்போம். இது வந்து வாட்ஸ்அப் காலேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல வந்து இப்போ வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப சமீபத்துல வந்து ஒரு நிஜமான தொழில்நுட்பங்களை வந்து நேர்த்தியா கொடுக்கறதுக்கு உங்களை போல வந்து தொழில்துறையில வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமா வந்து இனிமேல் புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு பணியை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? சக்சஸ் பண்ணுவோம் சார், ஆரம்பிச்சிருக்கீங்க. எனக்கு என்னன்னா நீங்க ஸ்டூடெண்ட் செலெக்ஷனா இருக்கட்டும், இன்ஸ்ட்ரக்டர் செலெக்ஷனா இருக்கட்டும், நீங்க பார்த்து பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கை. அதனால நீங்க சொன்னா பண்ண முடியும் பண்ற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸ்டூடெண்ட்னாலும் சாதாரண ஸ்டூடெண்ட் எல்லாம் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னா கற்றுன்னு போட்டா புரிஞ்சுக்கிற மாதிரி ஆர்வம் இருக்கிற அந்த மாதிரி ஸ்டூடெண்ட். இன்ஸ்ட்ரக்டரும் அப்படிதான். நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக உருவாக்கும் போது எங்களுக்கும் அந்த பாரம்பரியம் ஒரே ஒருத்தருக்கிட்டே எல்லாருமே நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அந்த சிலபஸ் பிரிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம சிலபஸ் நம்ம வேலை என்ன போனோம்னா முடிச்சு அப்படிங்கும்போது வேலை ஈஸியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். சக்ஸஸ் பண்ணும்போது அந்த கிளைமேக்ஸ் தான் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோ, அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸு கற்றுக்கிறது கற்றுக் கொடுக்கறது கடமைக்காக இல்லாமல் அவங்க வந்து பொருளாதார ரீதியாக வரணும். அது நம்ம அவங்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுதான் நம்ம பண்ண ஒரு புண்ணியமான ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட். அப்புறம் வந்துட்டு இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலையும் சரி, இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து இணைஞ்சுதான் சேர்த்துட்டு நீண்டாவது அவங்ககிட்ட பழகிட்டு இருந்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு கிஃப்டட் கப்பல் தான். நீங்கள் ஐ ஃபீல் வெரி 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 ஹாப்பி. இப்போ அவங்க ப்ரொஃபஷனில் வந்து இப்போ குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது வந்து நேச்சுரலாக அவங்க பண்ணிடுவாங்க, அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் அவங்க அதையும் தாண்டி வந்து உங்க ப்ரொஃபஷன்ல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அது எப்படி சார், அது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? எப்படி சாத்தியப்பட்டுச்சுன்னா 2009 எங்களுக்கு மேரேஜ் ஆனது. லேப் டெக்னீஷியன் தான் வச்சுருக்காங்க. பண்ணிட்டா எல்லாத்துக்கும் உண்டானதான் பேசிக்கலி இன்ஜினியர், டாக்டராக இருக்கட்டும். அந்த கல்யாணம் முடிச்சா அந்த கேரியரில் மறுபடியும் கால் எடுத்து வைக்கிறது யோசனை பண்ணுறதுக்கான அதுதான் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணி அர்ஜுன் வந்துட்டான். அப்புறம் இது பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஜாபுக்கு போகிறது எல்லாமே வச்சுட்டு இருக்கோமோ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. ஸ்ரீநிதி தவிர்த்தா பாருங்க, அப்போ கொஞ்சம் மென்டலாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. நம்மளை விட பெற்றவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அதனால இங்கேருந்து எங்கே போனாலும் அவர் நினைப்பாவே இருக்கும். குளிக்க வைக்க போனாலும் அவரை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக எழுதிவிட்டேன். இழுத்து விட்டனாக்க நான் சொல்லியெல்லாம் தரல. அது நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்லுவேன் நான். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம
அதில் இன்னொரு விஷயம், அதில் இன்னொன்று எனக்கு என்ன சப்போர்ட்னா, அந்த லேடிஸ் டிசைனாக இருக்கும்போது மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த கமெண்ட் சொல்கிறதுக்கும் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் பூச்சி கொடுப்பாங்க. இதே லேடிஸ் டு லேடிஸ்ங்கும் போது அக்கா இந்த மாதிரி காணான்னு சொல்லி சரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு சொல்லும் போது வந்து எனக்கு லேடிஸ் சப்போர்ட்டாக இருக்குது. அது மற்ற ஸ்டாஃபாக வைக்கிறத விட ஒய்ஃப் ஸ்டாஃபாக இருக்கிறது கொஞ்சம் சப்போர்ட். நிகழ்ச்சியினுடைய நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து என்னோட பொண்ணு மேரேஜுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோட வந்திருந்தீங்க. அது இப்போ என்னோட லைஃப்பில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு மூமெண்ட். அது எப்படி சொல்றதுன்னு நான் தெரியல. அதாவது வந்து இப்போ நிஜ வாழ்க்கையில வந்து நிஜமான பாண்டிங்ல இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்து நம்ம வந்து எல்லா விதத்திலையுமே வந்து நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து நினைச்சுக்குவோம். ஒரு முகமே தெரியாம வந்து முகநூல் அறிமுகமாகி ஒரு இவங்களை வந்து நம்ம வந்து என்னுடைய பொண்ணு மேரேஜுக்கு வந்து இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து உங்களுடைய நட்பு எனக்கு கொடுத்தது. அதை வந்து செயல் வடிவத்தில் நான் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். நான் கான்டாக்ட் பண்ணேன், வந்து உங்களை இன்வைட் பண்ணீங்க. நீங்க வந்து நேரடியாக வந்து நீங்க ரிசப்ஷனுக்கு வந்திருந்தீங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு மூமெண்ட். அந்த ஃபீலை வந்து அது வந்து வார்த்தைகளில் வந்து என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் வந்து என்னுடைய டாக்டர் கிட்ட சொன்னேன், உங்க பொண்ணு பேரும் சம்யுக்தா தான், என் பொண்ணு பேரும் சம்யுக்தா தான், இது வந்து ஒரு இயற்கையான ஒரு பந்தம். அது அப்ப அந்த உங்க பொண்ணு சம்யுக்தா கொடுத்த கிஃப்ட் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய பெஸ்ட் கிஃப்ட். அது இன்னைக்குமே வந்து அவருடைய இதுல செல்ஃப் வந்து முதல் இடத்துல அவர் வச்சிருக்காரு. அப்ப அந்த மூமெண்ட்ங்கிறது வந்து எக்ஸ்ட்ரானரியான மூமெண்ட். நீங்க வந்துட்டு திரும்பி வந்த பிறகு கூட வந்து ரொம்ப நேரம் அது எனக்கு வந்து மனசுல ஓடிட்டே இருந்தது. பட் அந்த பொண்ணு மாப்பிள்ளை வந்து கரெக்டா கிளம்பக்கூடிய ஒரு தருணத்துல வந்து நீங்க வந்ததுனால வந்து அந்த டைம்ல வந்து கரெக்டா வந்து வின் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் நீங்க பலமுறை என்கிட்ட கேட்டீங்க, சார் டெஃபினட்டா வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து அனுப்பிச்சுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா அது நடக்கும் சார். அந்த மாதிரியான ஒரு பந்தத்தை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அதாவது நட்புன்னா வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க வந்து செயல் வடிவத்தில் காமிச்சீங்க. இன்னைக்கு வந்து குறிப்பா வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே. காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மனசுல வந்து நம்ம உருவகப்படுத்தி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாலிட்டி, ஒரு தொழில வந்து ரொம்ப ஜெனியூனா வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, அவரை வந்து மீட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு மனநிறைவான ஒரு இன்டர்வியூ வந்து எடுப்பேன்னு நான் நினைக்கல. பட் இந்த சந்தர்ப்பம் வந்து எனக்கு அமைஞ்சது. பட் எனக்கு வந்து பூர்ண திருப்தி. பாரதி ஃபேஷன் டெக் வாட்ஸ்அப் காலேஜ் மாணவர்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்க போறாங்க. அப்ப வந்து ஒரு நட்பு ரீதியான பந்தம் தான் இந்த கல்வி நிறுவனத்துக்கு வந்து அடிப்படை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய செயல் வந்து எனக்கு கொடுக்கணும் சார். இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு உங்க கருத்துக்களை வந்து பரிமாறதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். 10 வருஷம் கழிச்சு நம்ம கடைக்கு வாங்க சார் 10 வருஷம் இருக்குது. இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பா நான் கண்டிப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே.